எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். கொண்டக்கடலை பயன்படுத்தி நான் நிறைய ரெசிபி செஞ்சுருக்கேன். அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் செய்யலாம். ஸோ இன்றைக்கி இன்னொரு அருமையான கொண்டக்கடலை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பேர் சனா சாக். இது ஒரு நல்ல நார்த் இந்தியன் டிஷ். ஸோ வாங்க இந்த சூப்பரான கொண்டக்கடலை கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அகல கடாயில் இல்லைன்னா சாஸ்பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. உங்களுக்கு நெய் வேண்டாம்னா நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு பொரிஞ்சதும் 5 பல்லு நறுக்கின பூண்டு, பொடியை நறுக்கின 1 துண்டு இஞ்சி போட்டு கிண்டுங்க. அடுத்து இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியை நறுக்கினது, 3 பச்சை மிளகாய் நறுக்குனது போட்டு கிண்டுங்க. வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கணும். பாருங்க, வெங்காயம் நிறம் மாறிடுச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் இதில் 2 தக்காளியை பொடியை நறுக்கி போட்டு கிண்டுங்க. தக்காளி நல்லா மசிகிற வரை வதக்கணும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. அடுப்பு குறைச்சி வச்சு 1 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா இப்போ ரெடி. இதில் 1 கப் வேக வச்ச கொண்டக்கடலை போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கழிச்சு இதில் நறுக்கின பசலைக்கீரை போட்டு கிண்டுங்க. நான் 1 கட்டு பசலைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி நறுக்கி போடுறேன். கீரையை மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி கடாயை மூடி 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. பாருங்க, கீரை நல்லா வெந்துருச்சு. இதில் 1/2 கப் தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் கிண்டுங்க. கடைசியாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றுறேன். இதை நான் ரிச்னஸ்க்காக சேர்க்குறேன். இது இல்லைன்னா பரவாயில்ல. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சுவையான கொண்டக்கடலை கறி இப்போ ரெடி. ஹெல்த்தியான கொண்டக்கடலை பசலைக்கீரை கறி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. இது நீங்கள் கீ ரைஸ், ஜீரா ரைஸ்க்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம். இல்லைனா வெறும் ரைஸ்க்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி பூரிக்கு கூட ஒரு நல்ல சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ஈஸியான சனா சாக் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. ட்ரை பண்ணி ரசித்து ருசித்து சாப்பிடுங்க.